வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் கூட்டில் ஒரு டைப்புங்க. இது வந்து நீங்கள் கூட்டுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கூட்டு ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுனா, ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு 50 கடலைப்பருப்பு தாங்க இதோட ரேஷியோ. இப்போ வந்து கடலைப்பருப்பை ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. கலர் மாற வேணால் லைட்டாக சூடு ஏறினா போதும். அந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பையும் நல்லா ஒரு 2 விசில் வச்சு குக்கரில் வேக விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா குக்கர் இருக்க கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதோடு ஜாயின் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு திருப்பி ஒரு விசில் வைக்கலாம். இல்லை டைரெக்டாக விசில் போடாமல் நல்லா பாத்திரத்தில் வச்சு கிண்டிக்கலாங்க. கிண்டினதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, உப்பு அந்த நேரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா விரவி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து பின்னின மாதிரி வர நேரம் இப்போ என்ன செய்யணுன்னா, தேங்காய் ஒரு சில அளவு தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு இது சேர்த்து நிறைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளித்து போடணுங்க. அடுத்து ஒரு பேன் வச்சு கடுகு பருப்பு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ரிலாக்ஸாக சமைங்க, ரிலாக்ஸாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.